விஷாரத் உத்தரார்த்தத்துல ஏகாங்கி சூரியோதய் செகண்ட் பேப்பர்ல 5th கொஸ்டின்ல வரும். இது வந்து ஹிந்தியில நான் தமிழ் மீனிங் தமிழ்ல என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ரொனன்சியேஷன் எப்படி இங்கிலீஷ்லயும் நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். सूर्योदय ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஸோ इसके लेखक है श्री कमलाकांत वर्मा. இந்த எழுத்தாளர் வந்து ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா அவர்கள் ஆவார். प्रसिद्ध एकांकी सूर्योदय में उन्होंने कला के ऊंचे आदर्श का प्रदर्शन किया है. அப்படின்னா சூரியோதய் என்ற இந்த ஓரங்க நாடகத்துல அவர் கலையின் உயர்ந்த லட்சியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கலையோட உயர்ந்த லட்சியத்தை சூரியோதயில இந்த கமலாகாந்த் வர்மாங்கிறவரு சொல்லியிருக்கார். गुप्त काल का स्वर्ण यह और सम्राट समुद्रगुप्त का समय था. அது குப்த காலத்தின் பொற்காலமும் சம்ராட் சமுத்திரகுப்தன் ஆட்சி காலமும் ஆகும் அதை பத்தி சொல்றாரு. ஸோ சமுத்திரகுப்த கலைக்கு அன்பு கொண்ட ஆட்சி நடத்திய மன்னரா. அது என்னன்னா சமுத்திரகுப்தியே கலா பிரேமி சாஷக் தே. சமுத்திரகுப்தர் வந்து ஒரு கலை பிரியர், கலா பிரியர். இந்த கலைகள்லாம் இருக்கிறதுனால அதை பத்தி அவருக்கு ரொம்ப அன்பு இஷ்டம் எல்லாம் உண்டு. समुद्रगुप्त एक कला प्रेमी शासक थे. उनके दरबार में कलाकारन का अच्छा सम्मान होता था. அவர் அரண்மனையில கலைஞர்களுக்கு மிகுந்த மரியாதை, கலைஞர்களுக்குலாம் அவர் வந்து பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. சமுத்திரகுப்தர் வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்த அவரது அரண்மனை கலைஞர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தது. उनके दरबार में कलाकारन का अच्छा सम्मान होता था. அவரது ராஜசபை லட்சுமி மற்றும் சரஸ்வதி தந்த வரங்களின் சங்கமம் போல இருந்தது. லட்சுமி சரஸ்வதி 2 பேரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவரோட அரண்மனையை அவரு வச்சிருந்தார். லட்சுமி और सरस्वती के वरदानान का संगम थी उनकी राजसभा. लक्ष्मी और सरस्वती के वरदानानों का लक्ष्मी और सरस्वती के वरदानानों का संगम थी उनकी राजसभा. और राज्यसभा லட்சுமி சரஸ்வதி 2 பேரோட வரங்களால் அவரோட கிஃப்டால அமைஞ்சது போல ரொம்ப அழகா இருந்தது. राज्य के शीर्षस्थ कलाकारन को अपनी राज्यसभा के रत्न निर्वाचित कर सम्राट उनका सम्मान किया करते थे. மாநிலத்தை சிறந்த கலைஞர்களை தன் ராஜசபை ரத்தினங்கள் என்று தேர்வு செய்து சாம்ராட் அவர்களை போற்றி பாராட்டினார். ரொம்ப எக்ஸ்பர்ட் கலைஞர்கள் எல்லாம் அவரோட ராஜசபைகளுக்கு ஜெம்ஸ் மாதிரி எடுத்து தேர்ந்தெடுத்து அவர்களை தேர்வு செஞ்சு அவர் சம்ராட்டை போற்றி பாராட்டினார். அவர் राज्य के शीर्षस्थ कलाकारों के अपने राज्यसभा के रत्न निर्वाचित कर सम्राट उनका सम्मान किया करते थे. மாநிலத்தை சிறந்த கலைஞர்களை தனது ராஜசபையின் ரத்தினங்கள் என்று தேர்வு செய்து சம்ராட் அவர்களை போற்றி பாராட்டினார். நிர்தாரணின்னு ஒரு அம்மா வந்து அந்த அப்படிப்பட்ட கலைஞர்கள்ல ஒருத்தர் ஆகும். நிர்தாரணி ஐசே கலாக்காரன் சே ஏக் தி.
அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கலைஞர்கள நிருதாரணிங்கிறவங்களும் ஒரு நிருதாரணின்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ சம்ராட்டின் சபையில தலைமை நடன கலைஞராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். சம்ராட்ல தலைமை நடன கலைஞர் டான்ஸ் ஆடுறவங்கள அவங்கள தேர்வு செஞ்சாங்க. सम्राट की सभा की प्रधान नर्तकी डांसर नर्तकी के रूप में उसका निर्वचन होने वाला था. அவங்கள வந்து திறந்த நடன கலைஞரா தலைமை நடன கலைஞரா அந்த சபைக்கு அவரு தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஆனால் நிர்தாரணிக்கு அந்த பதவியை பிடிக்கல. அந்த மாதிரி பண்றது வந்து நிர்தாரணி வந்து she is not accepting. लेकिन निर्धारणी उसे पसंद नहीं करती. निर्धारणी வந்து அந்த பதவியை விரும்பல. तो चंद्रन सेन ने आकर उसके रतन बनाने क्या आज्ञा पत्र दिया. तब उसने उसे अस्वीकार करना ही चाहा. சமந்தர் சந்திரசேசன் வந்து அவர் ராஜ்யசபை ரத்தினமாய் நியமிக்கப்பட்டதாகிய அரசாணை வழங்கிய போது அதை அவள் நிராகரிப்பே நினைத்தார். அப்படி அவர் இந்த மாதிரி ஹெட் டான்ஸரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அரசாணையை கொடுத்த போது அவ அதை ஏற்கல, நிராகரிப்பே நினைச்சா. ஆணைப்படி பௌர்ணமி நாள் ராஜ்யசபையில் தனது கலையின் முதல் நிகழ்ச்சியை நடத்தி சாம்ராட்டிலிருந்து பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். आज्ञा के अनुसार पूर्णिमा के दिन उसे राज्यसभा में कला का प्रदर्शन करके सम्राट का उपकार करना था. அந்த ஆணையில என்ன சொல்லியிருக்குன்னா, பௌர்ணமி நாள் அன்னைக்கு ராஜ்யசபையில கலையில நிகழ்ச்சி நடத்தி சம்ராட் வந்து பரிசை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஆணையில சொல்லியிருக்கு. ஆச்சாரிய சஷாங்கும் அந்த காலத்தில் பெயர் பெற்ற கலைஞர் ஆவார். ஆச்சாரிய शशांक भी उस समय के प्रसिद्ध कलाकार थे. आचार्य शशांक भी उस समय के प्रसिद्ध கலாக்கார். அவர் ஆச்சாரிய சஷாங்கிறவும் அந்த கலையில ஒரு பிரசித்தமான முக்கியமான கலைஞரா இருந்தாரு. அவரது கருத்துப்படி பூமியில் உள்ள கலைஞர் என்பது இறைவனின் படைப்பாற்றல் மிக்க பிரதிநிதி. கலை பயிற்சி செய்வது இறைவன் வழிபடுதல் உச்சமான சாதனை. उनके अनुसार पृथ्वी पर कलाकार ईश्वर का रचनात्मक प्रतिनिधि है. कला की साधना ईश्वर की चरण ஆராதனா ஹே. அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில கலைஞர்லாம் இறைவனோட படைப்பாட்டுல முக்கியமான பிரதிநிதிகள். இறைவன் படைத்தவர்கள் தான் நம்ம எல்லாம். கலைப்பயிற்சி செய்வது இறைவனை வழிபடுதல் கலைப்பயிற்சி செய்யறதுலாம் இறைவனை வழிபடுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரும் சம்ராட்டின் ராஜ்யசபை ரத்தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவரும் அந்த ராஜ்யசபையில ஒரு ரத்தனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். उनके भी सम्राट की सभा का रत्न चुना गया था. उनके भी सम्राट की सभा का रत्न चुना गया था. இந்த செய்தியை கொண்டு சமந்தர் சந்திரசேனரிடம் வந்தார். एक समाचार लेकर समंत चंद्रसेन उनके पास आए. एक समाचार लेके இந்த செய்தியை கொண்டு एक समाचार लेकर समंत चंद्रेसन उनके पास आए. இந்த செய்தியை கொண்டு சமந்த சந்திரனிடம் அவரிடம் வந்தார். சம்ராட்டின் கௌரவ பத்திரத்தை பெற்ற சஷாங்க் மிகவும் மன வருத்தம் அடைந்தார்.
सम्राट का सम्मान पत्रा पाकर शशांक बहुत अप्रासान हुए. அவர் அந்த கௌரவ பத்திரத்தை பார்த்தோன்னே சஷாங்க் வந்து ரொம்ப மன வருத்தம் அடைந்தார். ரத்னம் என்றும் வேஷ்யா என்றும் சொல்வது இரண்டும் சமமான அர்த்தம் கொண்டவை என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. उनका यह विचार था कि रत्न और वेश्या दोनों शब्द पर्यायवाची है. पर्यायवाची ரத்தனங்கிறதும் வேஷங்கிறதும் ரெண்டு சமமான पर्यायवाची ஒரே ரெண்டும் ஒரே அர்த்தம் இருக்கிற மாதிரி, வேஷங்கிறதும் ரத்தனங்கிறதும் ஒரே அர்த்தமா இருக்கிற மாதிரி அவரு நினைச்சார். சோ அரசாணையை மதிக்காத குற்றத்திற்காக சந்திரேசன் அவரை சிறையில் அடைத்தார். அவர் இது வேஷத்தை நம்ம என்ன ரத்தனங்கிறதும் வேஷங்கிற மாதிரி நினைச்சு அவர் அந்த அரசாணையை மறுத்ததுக்கு சந்திரேசன்னே राजाज्ञा ही अवहेलना के अपराध में उनके बंदी बना दिया. பந்தினா சிறையில அடைச்சிட்டாங்க. அரசாணையை மதிக்காதனால அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. சஷாங்க் ராஜ்யசபை ரத்தினமாக இருப்பதை நிராகரித்தது பற்றி அவர் சம்ராட்டிடம் தெரிவித்தார். उन्होंने शशांक के रत्न बनने से अस्वीकार करने की बात सम्राट को सुनाई. शशांक ராஜ்யசபை ரத்தினமாக இருப்பதை நிராகரித்து அஸ்வீகாரர் வேண்டான்னு சொன்னதை வச்சு சம்ராட்டிடம் தெரிவித்தார். சம்ராட்ட சொன்னார். நிறைந்த அரசு சபையிலே சஷாங்க் மறுமுறை அரச மரியாதையை வெறுத்து நிராகரித்தார். बड़ी सभा में शशांक के और एक बार राज सम्मान का तिरस्कार कर दिया. திரும்பவும் ராஜ்யசபையில சஷாங்க் வந்து அரச மரியாதையை வெறுத்து நிராகரித்தார். बड़ी सभा में शशांक ने और एक बार राज सम्मान का तिरस्कार कर दिया. நிராகரித்தார். இதற்கு ராஜா உத்தரவிட்டார். நாளை சூரிய உதயத்திற்கு முன் ஆச்சாரிய சஷாங்கை மலைக்குன்றின் உயர்ந்த சிகரம் மேல் இருந்து ஆற்றில் தள்ளிவிட வேண்டும் சொல்லிட்டு அது நிறுத்தத்தினால ராஜா என்ன சொன்னார்னா, மலையில உச்சியில இருக்கிற அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி மலை உச்சி சிகரத்துல இருந்து அதை தள்ளி விட்டுணும் அப்படின்னு ராஜா வந்து சொன்னார். இஸ்பார் ராஜானே दंडाज्ञा इस पर राजा ने दंडाज्ञा सुनाई कि कल सूर्योदय के पहले आचार्य शशांक बहाट के मலையிலிருந்து बहाट के ऊंच शिखर से नदी में बैंक दिए जाएंगे. और மலை உச்சியில சிகரத்துல இருந்து ஆத்துல தள்ளி விடணும். மலை உச்சி சிகரத்துல இருந்து ஆத்துல தள்ளி விடணும். इस पर राजा ने दंडाज्ञा सुनाई कि कल सूर्योदय के पहले आचार्य शशांक बहाट में ऊंचे शिखर से नदी में
பெயிண்ட், नदी में फेंक दिए जाएंगे, நதியில தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலை உச்சியில இருந்து நதியில தள்ளி விடணும்னு ராஜா வந்து சொல்லிட்டாரு. இந்த தண்டனை உத்தரவை கேட்ட சஷாங்க் இன்னமும் ஆனந்தம் அடைந்தார். இதை கேட்டோன்னே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அவர் இன்னும் ஆனந்தப்பட்டார். சஷாங்க் தண்டக்யா, இந்த தண்டனையை கேட்டன தண்டக்யா தண்டக்யா சுன்கர் और भी உல்லாசித்து போ கயா கயே. அவர் அந்த தண்டனையை கேட்ட உடனே அவர் கஷ்டப்படல, இன்னமும் ஹாப்பியா இருந்தார். இந்த சம்பவத்தை பார்த்துக்க நிர்தாரணி ஆச்சாரிய சஷாங்கின் எண்ணங்களும் உயர்ந்த லட்சியமும் கண்டு மிகவும் பாதிக்கப்பட்டார். निर्धारणी जो इस घटना को देख रही थी, आचार्य शशांक की भावना और आदर्श से अत्यंत பிரபாவித் हुई. இந்த சம்பவத்தை பார்த்த நிர்தாரணி ஆச்சாரிய சஷாங்க் எண்ணங்களும் உயர்ந்த லட்சியமும் கண்டு மிகவும் பாதிக்கப்பட்டார். ஆச்சாரிய உயிரை காப்பாற்ற முயன்றும் அவள் தோல்வியடைந்தார். அரை மயக்க நிலையில் ஓய்வு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். वह आचार्य के प्राण बचाने का प्रयत्न कर हार गई और अर्ध मूर्छित अवस्था में विश्राम कर பகூச்சே கயி. ஆச்சாரிய உயிரை காப்பாற்ற தோல்வியடைந்த அரை மயக்கில் ஓய்வு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டாள். இப்போது ராஜசபை ரத்தினமாகாவது குறித்து அவள் மனதில் வருத்தமும் மனக்கசப்பும் எழுந்தது. உஸ்கே மன்மே அப்பு அவரோட மனசுல உஸ்கே மன்மே அப்பு சதா சபா சபா उसके मन में अब सभा रत्न बनने का बंशवा भी हुआ. இப்போது வந்து ராஜ்யசபையில் ரத்தனமாக ஆவது குறித்து அவர் மனசுல வந்து வருத்தம் மனக்கசப்பும் எழுந்தது. சோ அவள் சந்திரசேனின் மகோதரத்தை பெற்று அவரது உதவியுடன் சிறைக்கே சென்றார். वह चंद्रसेन से उसकी अंगूठी मोदन अंगूठी बाकर उसकी सहायता से करारक पहुंची. और சந்திரசேன் மோதிரத்தை பெற்றது அவரது உதவியுடன் சிறைக்கு சென்றார். ஆச்சாரியிடம் தனது நோக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென அவள் விண்ணப்பித்தாள். आचार्य से उसने उनके उद्देश्य उन्होंने नौकते उद्देश्य को बदल लेने की प्रार्थना की. ஆச்சாரியிடம் தனது நோக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவள் விண்ணப்பித்தார். आचार्य से उसने उनके उद्देश्य को बदल लेने की प्रार्थना की. ஆச்சாரியர் தனது விரதத்தில் உறுதியாக திறந்தார். लेकिन आचार्य अपने व्रत पर अदल रहे. அவர் வந்து தன்னோட விரதத்துல இருந்து அவர் மாத்திக்கிறதுக்கு விரும்பல, உறுதியா இருந்தார். அதே சமயம் சம்ராடும் சிறைக்குள் வந்தார். उसी समय सम्राट भी कारागृह में आए. அந்த சமயத்துல சம்ராடும் சிறைக்குள்ள வந்தாரு. தமிழ் பொறுத்துக்கு தமிழ்ல அதே சமயம் சம்ராட் சிறைக்கு வந்தாருங்கிறது நான் அந்த தமிழ் வந்துச்சு, அதான் வேற ஒண்ணு இல்லை.
சிறையில் அமைதியாக அமர்ந்து இசைப்பயிற்சியில் மூழ்கின்ற சஷாங்கின் இனிய குரல் ஓசை சம்ராட்டை பேரானந்தத்தில் ஆழ்த்தியது. சஷாங்ஷே கராகிருஹ் में बैठकर स्वर साधना में लगे शशांक की मधुर इनिமையான मधुर गंत ध्वनि ने सम्राट को आनंद विभोर कर दिया. சிறையில் இருக்க எல்லாருக்கும் ஒரு இசை பாட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இசை பேரானந்தத்துல மூழ்கிட்டாங்க எல்லாரும். சரி, அவருடைய இனிய குரல். அவரது இதயத்தில் ஆச்சாரியிடம் அன்பும் பக்தி உணர்வும் எழுந்தது. उनके हृदय में आचार्य के प्रति प्रेम और श्रद्धा की भावनाएं उत्पन्न हो गई. और இதயத்தில் ஆச்சாரிய அன்பும் பக்தி உணர்வும் எழுந்தது. சஷாங்கை விடுவித்து ஆச்சாரியன் ஆசிரமத்தில் நடைபெற உள்ள இசை விழாவில் சம்ராட்டின் சார்பில் அனைவரும் வரவேற்கப்படுகிறார் என அறிவித்தார். उनके शशांक को मुक्त कर यह घोषणा भी करती कि आचार्य के आश्रम में संपन्न होने वाले संगीत समारोह में सम्राट की ओर से सबका स्वागत है. उनको शशांक को मुक्त है घोषणा भी कर दी कि आचार्य के आश्रम में संपन्न होने वाले संगीत समारोह में सम्राट की ओर से सबका स्वागत है. சஷாங்கை விடுவித்து ஆச்சாரியன் ஆசிரமத்தில் நடைபெற உள்ள இசை விழாவில் சம்ராட்டின் சார்பில் அனைவரும் வரவேற்கப்படுகிறார் என அறிவித்தார். இதான் சூரியோதயோட சூரியோதயோட புல் கதையும் இதுதான். அதாவது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். ஹிந்தியில இருக்கு, தமிழ்லயும் போட்டிருக்கேன். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு இங்கிலீஷ்லயும் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணுங்க. இது ஒரு 15 மார்க்குக்கு வரும்னு நினைக்கிறேன். இது எத்தனாவது இருக்குன்னா, இதுல விஷால உத்தராத்துல செகண்ட் பேப்பர்ல 5th கொஸ்டின்ல வருது. இதுக்கு ஒரு 15 மார்க்ஸ் இது. இதுல இந்த கதையை புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா திருப்பி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தன்யவாத்.